இப்போ என்னன்னா எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக, அப்புறம் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான இன்னொரு அதிமுக, இப்படி ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகுது. இப்போ இவர் வந்து தனக்கான துணைத் தலைவரையும் கொறடாவையும் வந்து இவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் வந்து இவங்க தான் வந்து கொறடா, இவங்க தான் வந்து துணைத் தலைவர்னு சொல்லி அவங்க ஒரு அக்னாலஜை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து ரெண்டையுமே நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. இப்போ கட்சி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அபிஷியலா எடப்பாடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ இந்த 25 பேர் வந்து வெளியில இருந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இல்லைங்களா, அதாவது அதிமுக இருந்துகிட்டே டிவிகேவுக்கு ஓட்டு போட்டு அந்த 25 பேரும் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான முழு முகாந்திரமும் அவங்க பேர்ல இருக்கு. ஆனா தாவேகாவுக்கு பாஜகவுடைய அந்த ஒரு அனுகூல பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அதிமுக ரெண்டா வெர்டிகல் ஸ்பிளிட் ஆகி நிக்குது. ஸோ 2 இரட்டை தலைமையில நிக்குது. இந்த 2 அணியில ஒரு அணியை தாவேகாவோட மெர்ஜ் பண்ணி இப்போதைக்கு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு அணி, அதாவது எடப்பாடி அணி வந்து மாவட்ட செயலாளர்கள் மற்ற எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அக்ரெசிவா வந்து இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இல்ல இந்த 25 பேரை வந்து அரெஸ்ட் பண்ண விட்டுட்டு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த 25 பேரும் ரீஎலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது இன்னும் அக்ரெசிவா வந்து பாலிடிக்ஸை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ 2 பக்கமுமே வந்து மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாஜக. இது எல்லாத்தையும் ஒரு கருவியா விஜய் இயக்கிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழ தொடங்கி இருக்கு. இப்போ பாஜகவுடைய திட்டம் இது அப்படின்னா இதுக்கு விஜய் ஒரு கருவியா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன் எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து வெற்றிக்கு பிறகு திமுக தலைவரை போய் சந்திக்கிறாரு. ஓகே, சந்தோஷம், எல்லாரையும் பாக்குறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சி தலைவர்களையும் போய் சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதிமுகவுடைய கட்சி தலைவர் இப்ப வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா பொதுக்குழு கூட்டி யாரை வந்து நியமிக்குதோ அவங்க தான் வந்து கட்சியினுடைய தலைவர். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை தான் போய் அவர் பார்த்திருக்கணும். ஆனா எஸ்பி வேலுமணி சி வி சண்முகத்தினுடைய அணியை தான் வந்து அவர் போய் அணுகிறாரு. இது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பேசி வச்சு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 30 எம்எல்ஏ வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.